மியான்மர் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 700ஆக உயர்ந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். அங்கு மீட்பு பணிகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அண்டை நாடான மயன்மாரில் நேற்று 7.7 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் அந்த நாட்டையே ஒரு சூறாவளியை போல புரட்டி போட்டிருக்கிறது. சாலைகள் சேதமடைந்திருக்கிறது. பல கட்டிடங்கள் அப்பளம் போல நொறுங்கி விழுந்து சேதமடைந்திருக்கிறது. இந்த சேதங்களை ஆய்வு செய்வதற்கே பல வாரங்களாகும். இது மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் பல மாதங்கள் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 694ஆக அதிகரித்திருக்கின்றது. காயமடைந்தோரின் எண்ணிக்கை 1670ஆகவும் அதிகரித்திருக்கிறது. நேற்று இரவு இந்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 140 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 690 பேர் காயமடைந்ததாகவும் அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. தற்போது சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்தின்படி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மட்டுமே சுமார் 694ஆக அதிகரித்திருப்பதும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை 1670ஆக அதிகரித்திருப்பதும் பல்வேறு கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் இடிபாடுகளில் எத்தனை பேர் சிக்கி இருக்கின்றன என்பது தெரியவில்லை. அவையெல்லாம் முழுமையாக வந்த பிறகுதான் எத்தனை பேர் அறுதியாக உயிரிழந்திருக்கிறார்கள், காயமடைந்திருக்கிறார்கள் என்பதை கூற முடியும். இருப்பினும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றே அஞ்சப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டதாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றே அஞ்சப்படுகின்றது. மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு நாடுகளும் மயன்மார், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. தங்களுடைய நிவாரண பொருட்களை கூட அனுப்பி வருகின்றன. இந்தியா கூட முதற்கட்டமாக 15 டன் அளவிலான பல்வேறு நிவாரண பொருட்களை அனுப்பி இருக்கிறது. பாராசிட்டமால் மாத்திரைகள், ஸ்லீப்பிங் பேக்குகள், கூடாரங்கள் உள்ளிட்ட 15 டன் மதிப்பிலான நிவாரண பொருட்களை அனுப்பி இருக்கிறது. இருப்பினும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலைகளை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.